நேத்து வந்து என்னோட பர்த்டே. ஸோ கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்க்கு மேல தான் கிளம்பி எல்லாரும் போனோம். ஆக்சுவலா எந்த கோயிலுக்கு போறோம் அப்படிங்கிறதையே சொல்லாம தான் கூட்டிட்டு போயிட்டுருந்தாரு. போற வழியில மல்லிப்பூ, ஜாதிப்பூ இதெல்லாம் சர்ப்ரைஸா வாங்கி குடுத்தாரு. முதல் நாளே வந்து செண்பூ பூ வாங்கி குடுத்துட்டாங்க. செண்பூ பூனா எனக்கு அவ்ளோ பிடிக்கும். ஸோ அதுவும் வாங்கி குடுத்துருந்தாரு. எந்த பர்த்டே, ஆனிவர்சரி எல்லாத்துக்குமே வந்து என்ன கிஃப்ட் பண்ணாலும் கூட சேர்ந்து பூவும் வந்து வாங்கி குடுப்பாரு. அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா வந்து ஃபீல் ஆகும். என்னதான் நமக்கு நம்மளே வந்து பூ வாங்கி வச்சுக்கிட்டாலும் ஹஸ்பண்ட் கையால் பூ வாங்கி வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு தனி சந்தோஷம் தானே. ஸோ பூவெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போயாச்சு. இந்த கோயில் வந்து மச்சநாராயண கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஈசிஆரில் வந்து இருக்குது. இந்த கோயில் நாங்கள் போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த கோயிலோட ஆம்பியன்ஸ் ஆகட்டும், பெருமாள் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தார் பார்க்குறதுக்கு. இன்னும் வந்து டே டைமில் பார்த்துருந்தோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த கோயிலுக்கு அந்த பக்கம் வந்து அப்படியே பீச்சு. ஸோ வியூ வந்து இன்னும் ரொம்ப அழகாக இருந்திருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் டே டைமில் வரணும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். நீங்களும் டைம் கிடைக்கும்போது ஒரு நாள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ பெருமாளோட பிளெஸிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து டின்னர் வந்து ஈசிஆரில் இருக்க கெபாப் கோட் தான் வந்திருந்தோம் சாப்பிட்றதுக்கு. ஸோ அங்கே வந்து டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு பர்த்டேவை சூப்பராக செலிப்ரேட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.